ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்கீம் தான், கலைஞர் கைவினை திட்டம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா April 19, 2025 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர். ஸோ அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சேக்கிழார் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அங்கே ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமோட நோக்கம் என்னென்னு பார்த்தோன்னா, சமூக நீதி அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள கைவினை கலைஞர்களுக்கு அதிகாரமளிக்கும் வகையிலும் அவர்களை தொழில் முனைவோர்களாக உயர்த்தும் நோக்கிலும் தொடங்கப்பட்டது. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னா குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை. ஸோ இந்த ஸ்கீம் முக்கியமாக எதுக்குன்னு பார்த்தோன்னா கைவினை கலைஞர்களுக்கு அதாவது அதிகாரம் அளிக்கிறதுக்கும் அவர்களை வந்துட்டு தொழில் முனைவோர்களாக உயர்த்துவதற்கும் தான் தொடங்கப்பட்டது. ஸோ இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டீட்டெயில்டாக. ஸோ இதில் வந்துட்டு குடும்ப தொழில் அடிப்படையில் இல்லாமல் 25 கைவினை கலைகள் மற்றும் தொழில்களில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் கடன் உதவி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி, அதிகபட்சம் 3 லட்சம் வரை கடனுதவி பெறலாம். 25% மானியமாக அதிகபட்சம் 50,000 ரூபாய் மானியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் 5% வரை வட்டி மானியமும் இந்த ஸ்கீம் மூலமா கிடைக்கும். பயனாளிகள் குறைந்தபட்சம் 35 வயசு நிரம்பியவர்களாக இருக்க வேண்டும். ஸோ இதில் வந்துட்டு 8,951 கைவினை தொழில் முனைவோருக்கு 34 கோடி மானியத்தோடு வந்துட்டு 170 கோடிக்கான கடனை ஒப்புதல் செஞ்சுருக்காங்க தமிழ்நாடு அரசு. ஸோ இந்த ஸ்கீமோட முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னா, இது வந்துட்டு ஒரு கடனுதவி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான ஸ்கீம் தான். ஸோ இந்த ஸ்கீம் மூலயமா வந்துட்டு நம்ம 3 லட்சம் வரையும் கடன் வாங்கிக்கலாம். இதில் வந்துட்டு 25% மானியம். ஸோ 25%னா ரூபாயில் பார்த்தோன்னா 50,000 வரையும் மானியம் வழங்குவாங்க. ஸோ வட்டிக்குமே வந்துட்டு 5% வந்து மானியம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் பயன்படுறதுக்கு வந்துட்டு பயனாளி வந்துட்டு 35 வயசு நிரம்பியவராக இருக்க வேண்டும். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த 25 வகையான தொழில்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் மர வேலைகள், படகு தயாரித்தல், உலோக வேலை, மண்பாண்டம், கூடை முடைதல், கட்டிட வேலை, கயிறு பாய் பின்னுதல், துடைப்பான் செய்தல், பொம்மை தயாரிப்பு, மலர் வேலை, தையல் வேலை, நகை செய்தல், சிகை அலங்காரம் மற்றும் அழகு கலை, துணி வெளுத்தல், துணி தேய்த்தல், இசைக்கருவிகள் தயாரித்தல், துணி கலை வேலைப்பாடுகள், பாசிமணி வேலைப்பாடு, பனை ஓலை, பிரம்பு வேலைப்பாடு, ஓவியம் வரைதல், வர்ணம் பூசுதல். ஸோ கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னா அது April 19 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க குன்றத்தூரில். ஸோ வந்துட்டு இது மாதிரியே ஒரு ஸ்கீம் வந்துட்டு இது வந்துட்டு தமிழ்நாடு ரிலேட்டடான ஸ்கீமு. ஸோ இது மாதிரியே வந்துட்டு சென்ட்ரல் ஸ்கீம் ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன ஸ்கீமுன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.